மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 11ஆம் வகுப்பு பொருளியல் பாடத்தில் காலாண்டு தேர்வுக்குரிய மிக முக்கியமான வினா விடைகள் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். உங்கள் புக்கிலேயே எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்கள் புக்கை எடுத்துக்கோங்க. காலாண்டு தேர்வுக்கு நமக்கு முதல் 8 இயல் நமக்கு உண்டு. இந்த 8 பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா மார்க் பண்ணியிருக்கோம். மினிமம் கொஸ்டின் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் தரவாக படித்தாலே கண்டிப்பாக யூ வில் கெட் த குட் மார்க்ஸ். சரிங்களா? ஸோ புக் எடுத்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் ஒன்வேர்ட்ஸ் எல்லாம் தரவு பண்ணிடுங்க. முதல் பாடத்தில் நம்ம படிக்க வேண்டிய ஓரிரு வார்த்தைகள் விடைகளில் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா 21வது கேள்வி, 22வது கேள்வி, 24வது கேள்வி, 27வது கேள்வி. சரிங்களா? எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோ அதை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதை உங்கள் புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததான் பகுதி ஈல நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 29, 32, 33. பகுதி ஈல படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதாவது 5 மார்க் கொஸ்டின் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொருளை பற்றிய பல்வேறு இலக்கணங்களை ஒப்பிட்டு வேறுபடுத்துகின்றது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததாக 38வது கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. முதல் பாடத்தை பொறுத்தளவுக்கு இதை மட்டுமாச்சும் தரவு பண்ணிடுங்க. நம்ம குறித்து கொடுக்கக்கூடியதில் எந்த கொஸ்டினையும் விட்டுட்டு நீங்கள் படிச்சிடக்கூடாது. அதான் ரொம்ப மெயின் பாயிண்ட். சரிங்களா? அடுத்ததாக இயல் 2க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் எதெல்லாம் அப்படின்னா 21, 24, 25, 26. 3 மார்க் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30, 32, 33. 5 மார்க் கொஸ்டின்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 35, 36. இதெல்லாம் உங்களுக்கு இயல் 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததா இயல் 3ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 21, அதாவது உற்பத்தி காரணிகளை வகைப்படுத்துகின்ற இது ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். அடுத்த 22வது, 24வது காரணிகளின் இறுதி நிலை உற்பத்தியை வரையறு மிக முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்த 26வது கேள்வி. சரிங்களா? அடுத்த 3 மார்க் கொஸ்டின் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 30, 31, 33, 34. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஸ்டினில் மொத்தம் 4 கொஸ்டின் இருக்குது. இந்த 4 கொஸ்டினில் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின், அதாவது 35, 36, 37 இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் படிக்க வேண்டிய கேள்விகள். இயல் 4 பொறுத்தளவுக்கு 22, 25, 26, 27. பகுதி ஈல, அதாவது 3 மார்க் கொஸ்டினில் 31, 32, 34. அடுத்ததாக 5 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா 35வது கேள்வி. அடுத்ததாக 37வது கேள்வி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். சரிங்களா? வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இயல் 5க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இயல் 5ல் 2 மார்க் கொஸ்டினில் 22, 24, தென் 26, 27. அடுத்ததா பகுதி ஈல 28, 30, 32, 33. 5 மார்க் கொஸ்டினில் 35, 36, 39. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமுக்கு நம்ம படிக்க வேண்டிய கேள்விகள். அடுத்ததா இயல் 6க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டினில் 21, 23, 24, 26. 3 மார்க் கொஸ்டினில் 29, 30, 32. 5 மார்க் கொஸ்டினில் 35, 36, 37. அடுத்ததா இயல் 7க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 21, 25, 26, 27. 3 மார்க் கொஸ்டினில் 28, 31, 33. 5 மார்க் கொஸ்டினில் 35, 37. தென் இயல் 8 பொறுத்தளவுக்கு
2 மார்க் கொஸ்டினில் 25, 26, 27, அடுத்ததாக 30, 32, 33, 34, 5 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா 36, 37, 38 இதெல்லாம் கண்டிப்பாக படிக்க வேண்டிய கொஸ்டின். இது போக உங்களுக்கு எக்ஸாம் டயத்தில் உங்களுக்கு கோல்டன் 3 மார்க் கொஸ்டின், தென் கோல்டன் 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யணும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.